நீங்கள் ஒருவேளை பிஸ்னஸ் இண்டிவிஜுவலாக ப்ரொஃபெக்டராக பண்ண போகிறீங்களா, பார்ட்னர்ஷிப் பண்ண போகிறீங்களா அப்படின்னு ஒன்று இருக்குது. ப்ரொஃபெக்டர் கன்சர்னா இட்ஸ் ஓகே. பார்ட்னர்ஷிப் பண்ணிங்கன்னாக்கா 2 பேர் இருங்க, 4 பேர் இருங்க, 5 பேர் இருங்க, 3 பேர் இருக்காதீங்க. 3 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாதீங்க. 3 பேர் பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா அந்த பிஸ்னஸ்ஸு 3 பேரை நீங்கள் பிரிஞ்சிருவீங்க. அந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ண விடாத பண்ணிடும். அது உங்கள் 3 பேருமே ஒன்றா சேரும்போது ஒன்றா சேருவீங்க, பிரியும்போது ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுவீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பே கெட்டு போயிடும். ஆமாம், அது காரணம் என்ன சார்? இந்த மாதிரி அதான் சில விஷயத்துக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி காரணம் சில விஷயத்துக்கு நீங்கள் எவ்வளோ தோண்டி பார்த்தாலும் அதுக்கு பதில் கிடைக்காது. இப்போ 3ங்கிறதுனால அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தாக்கா இது வாஸ்துல லாபம் நஷ்டம் லாபம் 3 தான் வருது. இதை கால்குலேட் பண்ணி சில பேர் வந்துட்டு பில்லர் வைக்கும்போது லாபம் நஷ்டம் லாபம்னு சொல்லிட்டு 3 பில்லர் வச்சிருவாங்க. அது வேற இது வேற. ஒரு இதை இன்னொரு இடத்துல அப்ளை பண்ண பதில் கிடைக்காது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று வேரியேஷன் வரும், வித்தியாசங்கள் படும், மாற்றங்கள் இருக்கும்.